எக்காரணம் கொண்டும் கூகுள் மேப் ஷார்ட்கட் ரூட் காட்டுதுன்ட்டு போயிடாதீங்க. சுடுகாட்டுக்கு தான் போனோம். மிஸ்ட்டு பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் மேகத்துக்கும் மலைக்கும் அப்படியே மூடிடுச்சுங்க. அரண்மனை சரியான அரண்மனைங்க. வழி தெரியாமல் உள்ள சுற்றி திரியுது, நம்மளுக்கு அரண்மனை மாட்டுது. ஆக்சுவலாக ஹோட்டல் உள்ள சாப்பாடு வேற லெவலுங்க. ரைஸு, சாம்பார், காரக்குழம்பு, ரசம், மோர் மஸ்ட்டு ட்ரை. மிஸ் பண்ணிடாதீங்க. வாத்து குழம்பு ஒன்று கொடுத்தாங்க, வேற லெவலுங்க. இருக்குது இதான் ஹோட்டலு. அது லாஸ்ட் இருக்க டோல்கேட்டு. ஹோட்டல் டக்கு தான் வச்சுருக்காங்க. ஹோட்டல் வாத்துக்கறி உணவகம். ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ நம்ம ஜேர்னியை நாமக்கல் டுவர்ட்ஸ் நாமக்கல் நம்ம திரும்பவும் கண்டினியூ பண்ணலாம். சென்னையில் இருந்து நாமக்கல் காரில் ட்ராவல் பண்ணிக்கிருக்கோம். ஸோ நம்ம கிளாம்பாக்கம் தாண்டினதுக்கு அப்புறமே விளாகிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணுது. பட் ஆனால் எந்த பஸ்ஸையுமே நம்மளோட ட்ராவலில் பார்க்க முடியல டே சர்வீஸில். இப்போ நம்ம ஓவர்டேக் பண்ணுறோம் பாருங்கள், அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த எஸ்இடிசி திருச்சி பஸ்ஸு. ஸோ சென்னை டு நாமக்கல் நம்ம எத்தனை எஸ்இடிசி டிஎன்எஸ்சிசி பஸ் இந்த ரூட்டில் பார்க்குறோம் அப்படின்றத இந்த விளாகில் ஃபுல்லாக பார்க்கலாம். வேற ஒன்றும் கிடையாது. தூத்துக்குடி 553, ராமேஸ்வரம் 508, தஞ்சாவூர் 325, நாகப்பட்டினம் 260, கும்பகோணம் 241, மயிலாடுதுறை 250. கிட்டத்தட்ட நிறைய ஊர்களுக்கு இங்கேயே போர்டு வச்சுட்டாங்க. இது வந்து சிங்கப்பெருமாள் கோயிலை தாண்டி சிங்கப்பெருமாள் கோயில் வந்திருக்கோம். இந்த சிங்கப்பெருமாள் கோயிலில் இந்த பிரிட்ஜு கட்டிட்டாங்க. இந்த பிரிட்ஜை கட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா இங்கே வந்து டிராஃபிக் இருக்காது. இதே தான் சொல்லி தான் செங்கல்பட்டுலேயும் அந்த ஒரு பிரிட்ஜு சின்னதாக கட்டினாங்க. அங்கேயும் டிராஃபிக் குறைஞ்ச பாடு இல்லை. பட் ஆனால் இந்த பிரிட்ஜை கட்டினாங்க அப்படின்னா இந்த சைடு படப்பைக்கு போகிறது, ஸ்ரீபெரும்புதூர் போகிறதுக்கு வண்டிகள் வந்து இங்கே நிற்காது. ஸோ ஈஸியாக கிராஸ் பண்ணி போயிடும் அப்படின்றதுக்காக தான் அந்த பிரிட்ஜை கட்டினாங்க. டிராஃபிக் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். செங்கல்பட்டு டோல்கேட்டு இது வரைக்குமே நம்ம இன்னும் அந்த ஒரு பஸ்ஸை தவிர்த்து வேறு எந்த பஸ்ஸையும் பார்க்கலாங்க. எஸ்சிடிசிலையும் பார்க்கல, டிஎன்எஸ்சிஸ்லையும் பார்க்கல. ஸோ இந்த செங்கல்பட்டு டோல்கேட்டுக்கு முன்னாடி இந்த பாலம் ஏறும்போது சூப்பராக இருக்கும். அந்த மலைகளை பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். ஏதோ ஹில் ஸ்டேஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வெயில் தான் அடி வரைக்கும் எரியும். எப்படி வியூ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? ஓட்டி வர்றதுக்கு வசதி இல்லை. பரனூர் டோல்கேட். செங்கல்பட்டு இல்லையா அது? இந்த டோல்கேட்டு பேர் பரனூர். டெக்னாலஜியில் அந்த நாட்டை மிஞ்சிட்டு இந்த நாட்டை மிஞ்சிட்டோங்கிறாங்க. இந்த டோல்கேட்டுக்கு ஒரு விடிவாக கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ நேரம் நிற்கிறது? இந்த வெயில் சரியான வெயில் பிச்சு எடுக்குது பாருங்க. வேலிடேட் பண்ணி ஒவ்வொரு வண்டியாக அனுப்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுறாங்க பாருங்க. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே டோல்கேட்டில் நின்னா பணம் வசூல் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க பாருங்க, ஒருத்தனை விடாமல் வசூல் பண்ணி கூட்டு போயிடுவாங்க. இவ்வளோ பாய்கள்லேருந்து பிடிங்கிட்டு தான் விடுவாங்க. இவ்வளோ கடைசியில் விடாமல் போனால். செங்கல்பட்டு ஊர் பைபாஸ் தாண்டின உடனே இந்த மலைக்கு இந்த சைடு அதாவது சென்ட்ரு மீடியில் மரம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த மரங்கள் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். வியூ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. எங்கன்னா அந்த பாலாறு பிரிட்ஜ், இன்னொரு பிரிட்ஜ் ஒன்று வரும், அது வர்ற வரைக்குமே இந்த மரங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், லாங் வியூ பாருங்கள், சூப்பராக இருக்கும். சென்னையில் இருந்து செங்கல்பட்டு 60 கிலோமீட்டர் வர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. அவ்வளோ ஸ்லோ, வெயில் தாங்க முடியல. இப்போ டிராஃபிக்கு 1.5 மணி நேரம் காரில் வர்றதுக்கு. அப்போ பஸ்ஸுனால் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றத நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. செங்கல்பட்டு பாலாரோட நிலைமை ரொம்ப படு மோசமாக இருக்குது. அவ்வளோ மழை பெஞ்சிருக்கு, அவ்வளோ நீர் வரப்பு இருக்குது, ஆனால் தண்ணி இல்லை.
தண்ணி இருக்கா 6 பேர் 1000 போர் வேறு சுத்தமாக தண்ணி இல்லைடா. ஆம்பள அவ்வளோ தண்ணி ஓடுறது தண்ணி இல்லை போர் பாரு எவ்வளோ போர்னு பாரு எங்கே போர் இல்லை போர் எங்கே போர் போட்டுருந்தாங்க? அதான் என்கிட்ட பார்க்கலையே அது போடுவாங்க கணக்கு எவ்வளோ போர் இருக்கு அந்த போர் போட விட போடுறாங்க அப்படி போட்டால் உங்களுக்கு சின்ன அணைக்கட்டு கட்டி விட்டாலும் தண்ணி நிற்கும் அதுவும் கிடையாது தம்பி இதெல்லாம் அணைக்கட்டு கட்டி ஒரு 5 அடி தண்ணி நிற்க வச்சாலே போதும் லெவலில் இருக்க ஏரியா இந்த ஒரு 10 கிலோமீட்டர் தண்ணி அடிக்கும் நல்லா இந்த ஊருக்கு தண்ணி நல்லா இருக்குல்ல அப்படியே நல்லா இருக்குல்ல இறங்கி குடிச்சா படம் துணி காய போடுற அளவுக்கு தண்ணி கிடக்கு தண்ணி குட்டை குட்டையா கரெக்டாக லென்த் அளவு எடுத்து ஒரு 5 கிலோ மாமந்தூர் இங்கே தாங்க எல்லா பஸ்ஸுகளுமே சாப்பாடு ரெடி பார்த்தாங்க. இவருக்கு உள்ள நிறைய டிஎன்எஸ்சிசி பஸ்ஸுகள் திருவண்ணாமலைக்கு போகிற முக்கால்வாசி பஸ்ஸுகள் இங்கே தான் சாப்பாடு நிப்பாட்டாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு நம்மளுக்கு முன்னாடி ஒரு டிஎன்எஸ்சிசி பஸ்ஸு போகுது. திருவண்ணாமலை பஸ்ஸாக தான் இருக்கும். பார்க்கலாம் எந்த ஊருக்கு போகிற பஸ் அப்படின்னு. ஸோ நேற்று பௌர்ணமி, முந்தா நேற்று வைகாசி விசாகம். அது இந்த 2 நாளைக்குமே திருவண்ணாமலையில் கூட்டம் சும்மா குமிஞ்சிருப்பாங்க. பார்க்கலாம். டிஎன்எஸ்சிசி பஸ் தான். ஏதோ லோக்கலில் கடப்பாக்கம் அப்படின்ற ஊருக்கு போகிற பஸ்ஸுங்க. அது ரொம்ப லாங் ரூட்டு போகிற பஸ்ஸு கிடையாது. இப்படி போனால் வந்தவாசி உத்திரமேரூர். ஆக்சுவலாக திருவண்ணாமலைக்கு வந்தவாசி வழியாகவும் போகலான்னு சொல்லிட்டு ரூட் இருக்குது, போகலான் ரூட் இருக்குது. பட் ஆனால் இந்த வழியாக திருவண்ணாமலைக்கு பஸ்ஸுகள் ரொம்ப கம்மி. நம்ம ஒரு நாள் திருவண்ணாமலைக்கு வந்து வந்தவாசி வழியாக போகிற பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி அந்த ஏரியா எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். 4 நாள் காலைல இட்லி, மதியம் ஏதாவது ஒரு சாதம், புளி சாதம், இல்லைன்னா தயிர் சாதம், இதுதான். நைட்டு 2 தோசை, இல்லைன்னா 4 இட்லி. வயிறு அவ்வளோ அருமையாக இருக்கு. இந்த பத்தி இருக்காது, அது சட்டி சோறு ஒரு சட்டி தான் ஆகிருக்கணும். நீ சமைச்சியா என்னல தம்பி டேஸ்ட்டு வா. அப்புறம் 2வது வீட்டு செய்யும்போது வராத வெறும் இஞ்சி பூண்டு அவ்வளோதான், எதுவும் கிடையாது. இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு குழம்புலகா. மேல்மருவத்தூர் வரப்போகுது. ஆனால் மொத்த டிஎன்எஸ்சிசி எஸ்சிடிசி பஸ்ஸுக்கான நிறைய ஆறுகள் வந்து அங்கங்கே கிராஸ் ஆகுது. அந்த ஆறுகள்லையும் அந்த ஆறுகள் ஓடைகள்லையும் தண்ணி நாங்கள் பாருங்க தண்ணியே கிடையாது, வறண்டு போய் எங்கேயுமே தண்ணி அப்படி இடத்துக்கு போய் பார்க்கணும். மதுராந்தகம் பஸ் ஸ்டாண்டை தாண்டி மதுராந்தகம் ஏரிக்கரை மேலே போய்கிட்டு இருக்கு. அந்த பைபாஸில் போய்கிட்டு இருக்கு. காலையில் ரோடை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அதாவது காலையில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரோடு சூப்பராக இருக்குது. ஆனால் வெயில் தாங்க முடியல. சரி ரோடு டிஎன்எஸ்சிசி பார்த்துட்டேங்க நான். 2 டிஎன்எஸ்சிசி முன்னாடி போகுது. என்ன வண்டி? ஒன்று சேலம் போகிறது, இன்னொன்று ரோடு ஆஃப் பண்ணி போகிறாங்களப்பா. சர்வீஸ் போகுது வண்டி. எங்கே சர்வீஸ் போகுது? அப்படியா? ஒன்றுமே விழுப்புரம், சென்னை, கேசிபிடி, கோவளம், மாமல்லபுரம், மகாபலிபுரத்தில் இருந்து சேலம் போகிற வண்டிங்க இது. ஸோ சேலம் டு மகாபலிபுரம். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ப்ரீமியம் சர்வீஸ் பஸ்ஸாக இருக்கும், இல்லை ஸ்பெஷல் பஸ்ஸாக இருக்கும். நார்மல் பஸ்ஸு தான், பட் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு பஸ் இருக்கும் இல்லையா, அந்த டைப் பஸ்ஸாக இருக்கும். சேலம், விழுப்புரம், சென்னை கிளாம்பாக்கம், கோவளம், மகாபலிபுரம். முன்னாடி ஒரு பஸ்ஸு போகுது, பட் அந்த போர்டை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. அது என்ன எந்த ஊருக்கு போகிற பஸ்ஸுன்னு தெரியல. ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு 4 பஸ்ஸு பார்த்துருக்கோம். அதில் ஒரு பஸ்ஸு லோக்கல் பஸ், அவ்வளோதான். அடுத்து போக போக ஏதாவது பஸ் இருந்தால் அப்டேட் பண்ணுறேன். வண்டி அந்த ஆளுக்கா எல்லாம் மாந்து நம்ம இப்போ ஓவர்டேக் பண்ண பஸ் வந்து பாண்டிச்சேரி பஸ். எதுக்காக பின்னாடி லைட் ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அது பாண்டிச்சேரி பஸ்ஸு, சென்னையிலேருந்து வர பஸ் தான். இந்த ஹோட்டல் சாப்பிட நிப்பாட்டிருக்காங்க இல்லை, அதை தாண்டி நிறைய பஸ்ஸு வருது. எல்லா பஸ்ஸும் அங்கே கிடக்கும் போல, சாப்பாடு டைமுக்கு கரெக்டாக இருக்கும் போல. அது முன்னாடி ஒரு 2-3 பஸ்ஸு போகுது. பார்க்கலாம் எத்தனை பஸ்ஸு நாமக்கல் போகிற வரைக்கும் நம்ம எத்தனை கவர்மெண்ட் பஸ்ஸுகளை பார்க்குறோம் அப்படின்றத இன்றைக்கி செக் பண்ணிடுவோம். ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது. கார் எக்கச்சக்கமான காரு லாரி தான் டே டைமில். அதே மாதிரி டே டைமில் ட்ராவல் பண்ணுறதும் ஒரு கடுப்பான விஷயந்தான்.
வெயில் கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருந்தால் கூட நல்லாயிருக்கும். வெயில் சரியான வெயில், மே மாதம் அக்கனி பிச்சு எடுக்குது இந்த சைடு. இந்த திருச்சி ஹைவேஸில் நிறைய மெஸ் இருக்குது. அதில் பேர்லாம் பார்த்தீங்கன்னா மாமியார் மெஸ்ஸு, உப்புக்கண்டம் மெஸ்ஸு, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான பேர்கள் இருக்குது. உள்ளே போய் சாப்பிட்டா நல்லா இருக்குமா அப்படின்றது தெரியல. இட்லி கடைன்னு ஒரு கடை, முருகன் இட்லி கடை, அது ஃபேமஸ்ஸு. யாராவது சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். முன்னாடி ஒரு பஸ்ஸு போகுது, விழுப்புரம் பஸ்ஸு போகுது. சென்னை டு விழுப்புரம் கிளாம்பாக்கம் பஸ்ஸாக தான் இருக்கும். அவருங்க உப்புக்கண்டம் மெஸ்ஸுன்னு இருக்கு வரும். சொல்லு 308 விழுப்புரம், திண்டிவனம், சென்னை. மேல்மருவத்தூர் வந்தாச்சு. சென்னையிலேருந்து மேல்மருவத்தூர் வந்துட்டாங்க. ஒரு வாட்டுக்கு வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. என்ன இது? கிளச்சி வாசனை அந்த வண்டியில் ஏதாவது வருது. டயர் எரியிற ஸ்மெல்லு. செகண்ட் எஸ்சிடிசி பஸ்ஸு. என்னடா எஸ்சிடிசி பஸ்ஸுக்கு பின்னாடி என்ன மரம் முளைச்சிருக்கு? இல்லை வண்டி ஏதோ ஃபால்ட் ஆகி நின்று வண்டின்னு நினைக்கிறேன். ஆமாடா, ஆமாம் வண்டி எங்கேயோ ஃபால்ட் ஆகி நின்று பாருங்க. டிஎன்எஸ்டிசி மேல்மருவத்தூரில் நிறைய நிற்கிது. இங்கே தாங்க பார்க்குறேன் திருவண்ணாமலை பஸ்ஸு. ஏன்னா இங்கேருந்து ஃபுல்லாக திருவண்ணாமலை பஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். மேல்மருவத்தூரை தாண்டின உடனே சேலம், அப்புறம் ப்ரைவேட் பஸ்ஸில் ஒய்பிஎம், சிதம்பரம் நிறையா பஸ்ஸுகள் வந்து போகுது. அதாவது அந்த சாப்பாடு இடம் போட்டிருந்தாங்கல்ல, அது என்ன ஊர் பேர்? கள்ளக்குறிச்சி வண்டி ஒன்று போகுது. திண்டிவனம் டோல்கேட்டா? திண்டிவனமே இல்லையே இது. டோல்கேட் திண்டிவனம் டோல்கேட் தானே? ஆமாம். டோல்கேட்டுக்கு மட்டும் குறவே கிடையாது அப்பா. ஆனால் இவங்களும் இல்லைன்னா ரோட்டை பராமரிக்க முடியாது, அது வேறு விஷயம். கவர்மெண்ட் நல்லா பராமரிக்கும். காலியாக கிடக்கிற ரோட்டுக்கு போகவே இங்கே நம்ம அள்ளிக்கிட்டா இருக்கு. திண்டிவனம் டோல்கேட் கிட்ட ஊரே தெரியல. ஆனால் இவ்வளோ பேர் வியாபாரம் பண்ணுறாங்க, எங்கேருந்து வர்றாங்கன்னே தெரியல. கிராமத்தில் கிராமம் எங்கே இருக்குன்னே தெரியலையே. இருக்கும் இதுல கிராமம் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இந்த மாதிரி கிடக்கும். வெள்ளியம்பாக்கம் கொஞ்சம் தூரத்தில் ஒரு ரைட்டு வரும். ரைட்டில் போனீங்க அப்படின்னா திருவண்ணாமலை கோயிலுக்கு போகிற வழி. நேரே போனால் திண்டிவனம், விழுப்புரம். விழுப்புரத்துக்கு அப்புறம் நம்ம வந்து அது என்ன டோல் கேட்டுப்பா?
விருத்தாசலம் டோல் கேட்டா அடுத்து வர விழுப்புரம் டோல் தான். எப்படி ஏறினா பாரு லாரிக்காரன். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நம்மளை கொண்டுருவாங்க. ஸோ இந்த போர்டு இருக்கு பாருங்க, திருவண்ணாமலை நேரே போயிட்டு ரைட் கட் பண்ணீங்க அப்படின்னா திருவண்ணாமலை இந்த ரைட், இந்த ரைட்ல போனீங்கன்னா திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிடலாம். நிறைய போ. இது உள்ள போனால் திண்டிவனம், டிஎன்எஸ்சிசி எஸ்சிடிசி எல்லாமே திண்டிவனம் ஊருக்குள்ள போய் தான் அடுத்த ஊரில் போவாங்க. திருச்சி பஸ்ஸு திண்டிவனம் ஊருக்குள்ள போய் போகுது. நிறைய போகும். திருச்சி என்ன அங்கிட்ட அடைச்சிட்டு இங்கிட்டே விடுறாங்க வண்டியை ஃபுல்லாக. அங்கிட்டு ரோடு போகிறாங்க. எப்பா இதே கிளைமேட்டு எனக்கு கோயம்புத்தூர் போகிறதே கொடுத்துருங்கடா சாமிலா. நான் வாட்டுக்கு அமைதியாக இருப்பேன். பாரு மரங்களை ஃபுல்லாக ரோடை பெருசாகிறேன் மரங்களை ஃபுல்லாக வெட்டி ஒன்றுக்காம ஆகிறேன். இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மரம் மொட்டை அடிக்குது பாருங்க. இப்போ தாங்க கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்படியே நாமக்கல் வரைக்கும் இருந்தால் நல்லாயிருக்கும். டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணால் பெரிய ஆளுக்குன்னு எடுத்து வாங்கினான்னு தெரியல. இந்த பஸ்ஸோட கண்ணாடி பாருங்கள் சூப்பராக இருக்கு. இந்த பாலத்துக்கு மேலே நேரே போனால் திருச்சி அந்த அடுத்த ஊர்களுக்கு போகலாம். கீழே போனோம் அப்படின்னா விழுப்புரம், பாண்டிச்சேரி. டிஎன்எஸ்சிசி பஸ் எல்லாமே விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு உள்ளே போய் தான் வரும். இங்கே கட்டாகுது பாருங்கள். பாண்டிச்சேரி பஸ் எல்லாம் உள்ளே கட்டாயிரும். பாண்டிச்சேரி, மயிலம் இந்த ஊர் எல்லாமே இங்கே கட்டாயிரும். உங்களுக்கு முன்னாடி ஒரு எல்லோ கலர் டிஎன்எஸ்சிசி பஸ் உள்ளே கட்டாகி போகுது பாருங்கள். இது சிதம்பரம் போகிற பஸ்ஸு. ஸோ அதனால் பாண்டிச்சேரி வழியாக உள்ளே போய் கட்டாயிரும். பாண்டிச்சேரி பண்ருட்டி உள்ள கட்டாயிடும். இதை கட்டாயிடும் கீழே. சென்னையில் ஆரம்பித்து இது வரைக்கும் 2 ஆறு பார்த்துருக்கோங்க. பாலாறு ஒன்று பார்த்துருக்கோம், தொண்டி ஆறு, இன்னொரு 6 பேர் ஏதோ ஒன்று இருந்தது, அந்த வீடியோவில் இருக்கும். எல்லா ஆறுமே வறண்டு போய் தான் கிடக்குது. ஒரு பொட்டு தண்ணி இல்லை. நீர்நிலைகளை அந்த என்ன பண்ணுறது, ஆறு இருக்குது, ஆனால் அந்த நீர் ஓடி வர்ற அது பேர் என்ன செய்கிற நீர் ஓடி வர வழித்தடத்தை ஃபுல்லாக அடைச்சிட்டாங்க. அதனால ஆறு வந்து பாலா போய் கிடக்கு. இது வந்து சங்கரபரணி ஆறு. இங்க தாங்க கொஞ்சமாட்டு தண்ணி தெரியுது. ராமேஸ்வரம் 470 கிலோமீட்டர், திருச்சாப்பள்ளி 185, விழுப்புரம் 23 கிலோமீட்டரு. ஆக்சுவலாக இந்த ஹோட்டலை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஹோட்டல் பொன்னுசாமி அப்படின்ட்டு. இந்த ஈரோடு போகிற பஸ்ஸு எல்லாமே இந்த ஹோட்டலில் தான் நிற்கும். ஈரோடு, சேலம் போகிற பஸ்ஸுகள் எல்லாமே அந்த ஹோட்டலில் தான் நிற்கும். பக்கத்தில் ஏதோ நர்சிங் காலேஜ் இருக்குது. நைட்டு வரும்போது வந்து பக்கத்தில் உள்ள இடங்கள் எல்லாமே தெரிய மாட்டேங்குது. இந்த ஹோட்டலுக்கு பின்னாடி வீடூர் டேம்னு ஒன்று இருக்குது. வெள்ளக்காரன் காலத்தில் கட்டின டேம் போல் பார்க்குறது நல்லா இருக்குது. யாராவது ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா போய் பாருங்கள், சூப்பராக இருக்குது. டிஎன்எஸ்டிசி எஸ்சிடிசிக்கு ஃபேமஸான ஹோட்டலுங்க இது. வேறு எங்கேயும் நிப்பாட்ட மாட்டாங்க. ஏன்னா ஹோட்டல் தான் இருக்கும். சரி பாரு. என்ன ஊரா, பெரிய ஜங்ஷனா இருக்கு. விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் மாவட்டம் தான். போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல 18 கிலோமீட்டர் இல்ல. கோயில பார்த்து
சொல்லியிருந்தேன் இலங்கைக்கு பறந்து போகும்னு. அது மாதிரி நாங்கள் படிச்சுட்டு போகிறேன். உடனே நாங்களும் விழுப்புரம் வேலைக்கு அது ஒன்று வருது. அதில் ஏதாவது ஒரு ஊர் பேர் இருக்கா பாருங்க. இதில் விழுப்புரம் இல்லை. நாமக்கல் பேர் வந்து அங்கே போனால் தெரியும், இங்கே தெரியாது. உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டில் மட்டும் தான் தெரியும். வராக ஆறு, ஆறு பேரும் வராக ஆறு, தண்ணி பேரும் வராத தண்ணி தான். போங்க, வராத தண்ணி. ஆமாம், வராத தண்ணி. தூர் பாருனாங்களா என்னன்னு தெரியல. அப்படி போதும் மண்டி போய் கிடக்கு ஒவ்வொரு ஆறும். என்னத்தை சொல்கிறேன்னே தெரியல தம்பி. ஆறுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாம வாய்க்காலுக்கு கிடையாது. விக்கிரவாண்டி டோல்கேட் வந்தாச்சுங்க. நீ புழுக்கு புழுக்கு நேரே போனால் மதுரை. இந்த சர்வீஸ் ரோடு எடுத்து இப்படி போனீங்கன்னா கும்பகோணம் தஞ்சாவூர் போகலாம், வடலூர் பண்ருட்டி கும்பகோணம் தஞ்சாவூர் போகலாம், விழுப்புரம் உள்ளே போயிட்டு இது போகும். அடுத்த ஃபேமஸான ஹோட்டல் இங்கே பாருங்க, அடுத்த ஃபேமஸான ஹோட்டல். வேற லெவல் ஹோட்டல் இதெல்லாம். ஆமாம், வேற லெவல். இதெல்லாம் மறக்கவே முடியாது வாழ்நாள் இந்த ஹோட்டல்லாம். சரி, இலையில தோசை வச்சான்னு வச்சுக்கேன், பாதி தான் சாப்பிடுவாங்க, பாதி துறப்படுவாங்க. அது புளிப்பா இருந்தா இல்லை, புளிப்பு இல்லைல்ல, அது மாவா தான் கட்டியா தரும், சாம்பாரம் வச்சதுலாம் இருக்கும். நான் ஒரு சமுதாயம் கடிச்சிட்டு எனக்கு பல்வலி வந்துட்டு பல்ல குத்தி பிடிச்சி. என்னைக்கு தெரியுமா இது இந்த ஹோட்டலில் சாப்பிட்டது? ராஜாருக்கு 16 போனது. 16 கோடியாக்கும் அளந்த மாதிரி சொல்லி மச்சின மாதிரி தான் எல்லாம் செஞ்சு வைக்கணும் சொல்லி அங்கே போய் பொருளை கழுவி போட்டு அது பிரச்சனையாவில் ஃப்ரெண்டு வண்டி அவர் வேற லெவலில் இருந்திருக்காப்புல. நம்மளுக்கு பின்னாடி இருக்குது விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ். பஸ்ஸு விழுப்புரத்தை தாண்டி போகுது. எங்கே போகுது? ஆனால் விழுப்புரம் தான் போகுது. விழுப்புரம் போர்டு போட்டிருக்கு, மெடிக்கல் காலேஜ் இங்கே இருக்குது. இப்படி போனால் விழுப்புரம் ஊருக்குள்ள, இப்படி போனால் விழுப்புரம் ஊர், இப்படி போனால் சேலம், திருச்சி. ஒய்பிஎம் பஸ் ஒன்று கிடையாது பாருங்கள், ரிப்பேர் ஆகி கிடைக்குவேன். இப்போ விழுப்புரத்துலேருந்து பெங்களூர் போகிற ஒய்பிஎம் பஸ்ஸுங்க அது. சாரி, அவுட்டரில் தான் கிடக்கும் அது. புதுச்சேரி, சேலம், திருவண்ணாமலை, இப்படி திருவண்ணாமலை போகலாம், விழுப்புரத்துக்கு திருவண்ணாமலை போகலாம். ரூட் நல்லாயிருக்கும். இந்த பாலம் ஒர்க்கு எப்போ தான் முடிப்பாங்கன்னு தெரிலங்க. நான் இது வரைக்கும் நவம்பர்லேருந்து இப்போ இது மே, கிட்டத்தட்ட ஒரு 7 மாதமாக அந்த ரோட்டில் வந்து போய்கிட்டு இருக்கேன். இந்த பாலம் ஒர்க் அப்படியே தான் இங்கே இருக்குது. இன்ச் பை இன்ச்சாக வேலை செய்கிறாங்க. எப்போ தான் முடிப்பாங்க தெரியல. இது முடித்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். கீழே கொஞ்சம் டிராஃபிக் ஆகும். நைட்டு வந்து பாருங்கள், நைட்டு ரொம்ப ப்ரைவேட் பஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக போகும். கேட்டால் எனக்கு 7 லட்ச ரூபா செலவு பண்ணுறாரு, இப்படியே பேசி பண்ணுறாரு அப்படி இப்படின்னா. இனிமேல் தாய்நாடு பற்றி பேசுறது வருமானம் பாலம் திறந்தாங்க பற்றியா? நீ சொல்லணும் இல்லை, அவர் உனக்கு 2 வாட்டி வாய்ப்பு கொடுத்தாரு, அப்புறம் முறுக்க மீன் வைக்கணும் அப்போ வாய்ப்பு கொடுத்தாரு, நீங்கள் காப்பாற்றிக்கலாம் அடிக்கணும். அது சத்தம் போட்டேன், அவர் முருகன் தாங்க எடுத்துட்டாரு, அதனால தான் டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. இதுக்கு மேலே எல்லாம் பிரிஞ்சு வாங்கிட்டு எனக்கு தோணுச்சு எங்களுக்கு. அதனால் வீட்டுக்கு கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கொண்டு வச்சிட்டோம்னா சரி, நல்ல விஷயம் தானே இது. முருகன் வந்து அவங்க என்ன பண்ண போகிறாரு, அவங்க வாழ்க்கையில் முருகன் பண்ணார். இது அவர் ஒரு ஆள் தானே இருக்கார். நல்லது கெட்டதெல்லாம் அவர் தான் பண்ணுவார், அவர் தான் சொல்லுவார் வைப்பார் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து பாட்டுறாங்க. அவர்லாம் காலைல போனால் ஊரை சுற்றிட்டு நைட். தென்பெண்ணை ஆறு இது ஏரியாவில் வர்ற 6வது ஆறு இது. தண்ணி இன்னிலாம் வந்து கொடுத்து உட்காராச்சா பெரிய ஆறாக இருக்கு. ஒரு பட்டு தண்ணி கிடையாது. இல்லை, கரை வறண்டு ஓடினது 20 வருஷத்துக்கு அப்புறம் சொன்னாங்க. அது அப்படியா? ஆமாம், ஆறுதான் இது. ஒரேடியா ஓடிச்சா? ஒரே தான் ஓடிட்டு உனக்கு அங்கே அக்கம்பட்டு தாங்க முடியாது, ஓடிட்டு போட போடா இல்லை போடா 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 வழி போடா. நீ போயிடுறா ஆண்டாபுரம் போ பறந்துதான் வர்றாங்க. வண்டி மாறுறது ஒரு எவ்வளோ வருது. இந்த வண்டிலாம் வருவானா? வண்டியில் பண்ருட்டி வந்துட்டாலே ரோடு ஃபுல்லாக பலாப்பழங்கள் தாங்க. எங்கிட்டு பார்த்தாலும் சரி, 2 பக்கமும் பார்த்தாலும் சீசன் டைமில் ஃபுல் அண்ட் ஃபுல் பலாப்பழம் தான். நல்ல சுவையான பலாப்பழம் வாங்கி சாப்பிட்டு போகலாம். அதே இது நீங்கள் முழு பழமாக வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா நல்லா பார்த்து செக் பண்ணி பொறுமையாக வாங்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பிஞ்சு காயாக இருக்கும். இல்லை அப்படின்னா பழம் வந்து சக்கை பழமாக, அதாவது தண்ணி பழமாக இருக்கும், டேஸ்ட்டே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி பழங்களை கொடுத்துருவாங்க. அதனால் பார்த்து நல்லா வாங்கிட்டு போங்க. இந்த ஒரு பஸ்ஸு போது போகிறேன், கடலூர் டு உளுந்தூர்பேட்டை.
ஸ்ரீ ருக்மிணி கிருஷ்ணா. எங்கே பார்த்தாலுமே அந்த பலாப்பழங்கள் தாங்க இருக்கும். செம்ம டேஸ்டாக இருக்கும். ஆனால் பியூராக செம்ம டேஸ்டாக இருக்கும். அப்புறம் சக்கச்சவேர் உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டு. இப்போ இந்த உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டில் நம்ம நிப்பாட்டிட்டு சாப்பிட போகிறோம். சரிக்கா, நான் பார்த்து சொல்கிறேன். எத்தனைக்கா? ஏலா எத்தனை கேட்டுட்டு சொல்லு. சனிக்கிழமை தான் கிளம்புறோம் நம்ம. கிளம்ப அப்படியா? சரிக்கா சரிக்கா சரிக்கா. நான் உன்னை யூடியூப் வீடியோ எடுத்துக்கிறேன். யூடியூப்லாம் போனா ஆட வீட்டில் ப்ராப்ளம் வாங்கிட்டு போனேன். இந்த கொய்யா நல்லா இருக்கு போடா. எந்த கொய்யா? நைட்டு வந்தால் நமக்கு தெரிய மாட்டேங்குது இடம். 100 ப்ரோ. சரி, விளையிற இடத்துலயே நீங்கள் ரேட் அதிகமாக சொன்னால் நாங்களாம் எங்கே போகிறது? ஆக்சுவலாக அந்த பாலத்துக்குள்ள நேரே போயிருந்தால் நம்ம திருச்சி இதில் லெஃப்ட் எடுத்துருக்கோம். அப்படியே போகிறது லெஃப்ட் எடுத்துருக்கோம். சேலம் ரோடு புஷ்பாகிரி. இப்படி சாப்பாடு போட்டுருக்காங்க. இப்போ நம்மளும் சாப்பிட்ணும். எங்கே சாப்பிட்றதுன்னு தெரியல. பக்கத்தில் போகிற வழி தான் நல்ல ஹோட்டலுக்காக பார்க்கலாம். நல்ல கொய்யா ஒன்று அடிச்சுனதா. ஆக்சுவலாக இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா போல். 2 பக்கமும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அங்கங்கே செக் போஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த சேலம் ரோட்டில் ரோடு நல்லா ஃப்ரீயாக இருக்குதுங்க. வண்டி விட்டு வரட்டலாம். நம்மளோட ஹிமாலயனில் வந்தோம் அப்படின்னா பிச்சுக்கிட்டு போகலாம். அந்த ரோட்டில் ரோடு அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. சேல்ஸ் பண்ணிக்கிறீங்க, உங்கள்கிட்ட தான் சார் நான் கேட்க முடியும். நாங்கள் எப்படி சார் மேனுஃபேக்சரில் போய் கேட்க முடியும் அப்படின்றான். அதை எடுத்தவங்க நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். நல்லா இருக்குல்ல ஏரியா? ஆக்சுவலாக இந்த சேலம் ஆத்தூர் ரோடு ஃபுல்லாகவே நல்ல 2 பக்கம் மரமும் விவசாய காடு சூப்பராக இருக்கும். கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். நடுவில் ஒரு சில இடங்கள் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். நம்ம வந்து இப்போ சேலம் போகாமல் ஆத்தூர், திருச்செங்கோடு, நாமக்கல் அந்த வழியில் நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். ஆத்தூர் கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் ரோடு பிரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது எங்கே வருது என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இப்போ இந்த ரோட்டில் நம்மளுக்கு போகிறது எல்லாமே சேலம், ஈரோடு, ஆத்தூர், கள்ளக்குறிச்சி அங்கே கட் ஆயிடுச்சு. கோயம்புத்தூர் இந்த பஸ்ஸுகள்லாம் அந்த ரோட்டில் போகும். அதை தவிர்த்து வேறு பஸ்ஸுகள் ஏதாவது இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். காரிகாடு பயங்கரமாக செய்யறாங்க. நான் வந்து கள்ளக்குறிச்சி அங்கே கட்டாயிருச்சுன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக கள்ளக்குறிச்சி 6 கிலோமீட்டர். இதுதாங்க எஸ்கே பாலு. இது வந்து கோயம்புத்தூருக்கு காலையில் போகிற பஸ்ஸு. வேளச்சேரியிலேருந்து கோயம்புத்தூர் டு வேளச்சேரி போகும். பஸ்ஸு வந்து சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு எதிராக போன எஸ்கே பாலு. சேலம், கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, பண்ருட்டி, கடலூர்லேருந்து சேலம் போகிற பஸ்ஸு.
டே டைமில் பஸ்ஸு கொஞ்சம் கம்மியாக தான் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பஸ் அந்தளவுக்கு பார்க்க முடியல இந்த சைடு. அடுத்து ஒரு டோல்கேட்டு. நாமக்கல் போகிறதுக்குள்ள டோல்கேட்டு பிச்சு எடுத்துருவாங்க போல். சரி ரைட்டா பார்த்துக்கலாம். வேற சாம்பிள் என்ன எடுத்தாங்களா? அந்த கலர் இனிப்பு மிச்சர் வச்சுருக்குங்கள. இனிப்பு மிச்சரா? இனிப்பு மிச்சர் ஒரு ஐட்டம் வச்சுருக்குங்கள. அப்படியா? தெரியலையே. இனிப்பு மிச்சர் ஒன்று இருக்குது. அதுக்கு அந்த கலர் கலராக பூஞ்சி கிடக்கும். சேவை பூஞ்சி பச்சை பூஞ்சி கிடக்கும். அந்த பூஞ்சி இருக்கக்கூடாதா? கலர் கலராக இருக்கக்கூடாதா? சரி. அதே மாதிரி பாம்பே மிச்சர்லேயும் கலர் பூஞ்சி இருக்கக்கூடாதா? பச்சை பட்டாணியில் இருக்கக்கூடாதா? ரீபேக்கிங் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் எடுத்துக்கணுமா? அந்த பாக்கெட்லேருந்து அந்த நான் பொருள் விற்கிறேன். ஆப்ரேஷனில் இந்த லைசன்ஸ் எடுத்துக்கு வேறையா? ஆக்சுவலாக அந்த சேலம் ரோடு நம்ம வந்து மாறினதுக்கு உடனே கிளைமேட் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். எதிர மலைத்தொடர்களை பாருங்கள். அங்கெல்லாம் மழை பெய்யுதுங்க. சுற்றி மலைத்தொடர்கள் தான். அது செம்மையாக இருக்கு. அங்கெல்லாம் மழை பெய்யுதுங்க. செம்மையாக மழை பெய்யுது. என்ன ஏரியான்னு தெரியல, பட் ஏரியா சூப்பராக இருக்குங்க பாருங்க. ஆத்தூர், கள்ளக்குறிச்சி. இது உள்ளே போனால் கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை இப்படி போகலாம் போல். இப்படி போனால் கள்ளக்குறிச்சி. அந்த பஸ்ஸு டிஎன்எஸ்சிசி பஸ்ஸு போகுது பாருங்க. டிஎன்எஸ்சிசி பஸ் போகுதா? அப்படி போனால் கள்ளக்குறிச்சி, நேரே போனால் ஆத்தூர். கிளைமேட் சூப்பராக இருக்கு. வேறு லெவலு. அந்த பக்கம் மழை பெய்யுதுங்க. நல்லா மழை பெய்யுதுங்க. ஆனால் இங்கே மழை இல்லைங்க. நல்ல மேகமாக இருக்குது. இங்கே மழை இல்லை. ஆனால் நல்லா ஜில்லுன்னு இருக்கு. சென்னை கேசிபிடி சேலம் சென்னை பஸ் வந்துக்கிட்டே இருக்கு. ஸ்கூல் பக்கத்தில் டவர் கடை இருக்குயா? நம்ம டவர் சேலம் போயிட்டு இப்போ இந்த ரோட்டில் வந்து கனெக்ட் ஆகி சேலம் போகும். நல்லா இருக்கு. ஏரியா சூப்பராக இருக்கு. நல்லா தென்னந்தோப்புகள், வேற லெவலு. விவசாயம், ஃபுல்லாக விவசாயம். ஸ்கூலு ஒன்றும் பெரிய பெரிய ஸ்கூலாக இருக்குங்க. பைபாஸ்லேயே இருக்குது. பெரிய பெரிய ஸ்கூலாக இருக்குது. நல்ல பெரிய பைபாஸ் வரும். என்னடா விருத்தாச்சலம் இங்கிட்டு வழி போட்டிருக்கு? விருத்தாச்சலம் சிதம்பரம். நீ நேரே போ. நம்ம நேரே கோயம்புத்தூர். காத்து பயமா. என்னது இது? கால்நடை மருத்துவக் கல்லூரியா? செம்மையா கிடைக்கானுங்கப்பா மருத்துவக் கல்லூரியா. ஒரே காலத்தில் சேர்த்துருவோமா? நாளுக்கு ஒரு ஊர்ல மாற முடியாது. கால்நடை ஆக்சுவலாக இது வந்து கவர்மெண்ட் காலேஜ் போலங்க. செம்மையாக கட்டியிருக்கானுங்க. சேலம் ஆத்தூருக்கு முன்னாடி செம்ம பெருசு. கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம். ஏய் மழை பெய்யுதா? மழை பெய்யுதா? சரி, அப்போ இந்த ரைட்டில் ஹோட்டல் தான் பாரு. ஆமாம். அப்பா ஆப்போசிட்டில் ஃபஸ்ட்டு எஸ்சிடிசி பஸ் பார்த்துருக்கேங்க. மழை பெய்யுதுங்க. இங்கே வேண்டாம், போ. குளிர் உணவகம். உணவகம் எங்கே இருக்குங்க? தெருல இருக்கு. வெறும் ஹோட்டல் தயிர் சாதம் வச்சிருப்பாங்க. பரதேசி கடைசி வரைக்கும் அங்கே நிப்பாட்டு. கிடையாது. சாம்பார் சாதம் தான் தெரிஞ்சு வச்சு 2 கிலோமீட்டர் வாத்துக்கறி உணவகத்துக்கு. எங்கே இருக்கு? இந்த போட்டு 2 கிலோமீட்டர். சரி, போ. சரி, வாத்துக்கறி வாங்கிட்டா. சரி, மணி 4 ஆகி போச்சு. வாத்து கிடைக்காது. வாத்து கிடையாது. இல்லை இது கதிர்காலம் வாத்துக்கறி கடையாக இருக்கும். கரூர் ரோட்டில் இருக்கு. ஆக்சுவலாக போகிறது சேலம் கோயம்புத்தூர் ரோடு.
ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு நண்பர்கள் அங்கே பாருங்களேன், ஃபுல்லாக மழை பெய்யுதுங்க. அந்த மழை ஃபுல்லாக சரியான மழை பிச்சு அடிக்குதுங்க. மலை தொடரில் செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஆனால் இங்கே எங்களுக்கு ஃபுல்லாக மூசாப்பாக இருக்கு. மேகம் மூடிட்டே இருக்கு, மழை பெய்ய மாட்டேங்குது. மழை பெஞ்சுன்னா வண்டியை ஓரம் போட்டு பேசாமல் படுத்துருவோம். நல்லா ஜில்லஸ் இருக்கும். மழை பெய்யுன்னு பார்த்தா டோல்கேட் தான் வந்துக்கிட்டே இருக்குங்க. இது என்ன டோல்கேட்டுன்னு தெரியல. நண்பர்கள் யாராவது இந்த உளுந்தூர்பேட்டை டு சேலம் ரோடு, அந்த மேப்பூர் ரோடா சம்திங் ஏதோ ஒரு ரோடு இருந்தது, அதில் இந்த ரோட்டில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்மளோட ஸ்கிராம் பைக்கில் வர போகிறோம். அப்போ மீட் பண்ணலாம். சிகப்பரிசி கேட்டு போட்டு முடிச்சிட்டான். அதான் மூடிட்டான். சோறாங்கிறதுக்கு டைம் ஆகுமா? அத்தக்கறி கிடைக்குமா? இல்லை, கணபதி ஹோட்டல் போட்டு நான் பாரு மயிறு. நந்தக்கரையா ஊர் பேரா? அந்த நத்தக்கறி கிடையாது. டோல்கேட்டில் ஆள் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. அங்கே பாருங்க, முன்னாடி போன பஸ்ஸை பின்னாடி வர சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, என்னத்தை இதே ஆள் இல்லை. கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் அவைலபிள் ஹியர்ன்னு இருக்கு. ரெஜிஸ்டர் எங்கே இருக்குன்னு தெரியல. 5 நிமிஷமாக நிற்கிறோம் டோல்கேட்டில். இது என்ன டோல்கேட் போட்டுருச்சு? பின்னாடி ஒரு கார் நிற்கல, பின்னாடி போயிடாதோ. முன்னாடி போய் நின்னா ஸ்கேன் ஆக மாட்டேங்குது. பின்னாடி வர வேண்டியதாக இருக்குது. பின்னாடி வந்தால் முன்னாடி போங்கிறாங்க. கடைசி ஆசைப்பட்ட மாதிரி வாத்துக்கறி கிடைக்க வந்துட்டேன். அது 4 மணிக்கு. 4 மணிக்கு சேலம் டு நாமக்கல். சேலம் டு நாமக்கல் ரோடா என்ன ரோடுன்னு தெரிலங்க. சேலம் பைபாஸில் ஒரு வாத்துக்கறி கடைன்னு ஒரு கடை இருந்தது, உயர்தர சைவ உணவகம்னு. அங்கே வந்து உட்காந்துருக்கோம். பியூர் நான்வெஜ்ஜு வாத்துக்கறி 3 மீல்ஸு ஒரு ஃபுல் வாத்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். 420 ரூபாயா ஒரு ஃபுல் வாத்து. ஆமாம், ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ சாப்பிட்டு எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். வெளியில் போய்ட்டு சாப்பிட்டு முடிச்சு வெளியில் போயிட்டு கடையோட போர்டை உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கு? அருமையாக இருக்குது. மோர் அருமையாக இருக்கா? ஆக்சுவலாக இலையை போட்டாச்சு. இலையை போட்டவுடனே கொஞ்சம் சாம்பார், உருளைக்கிழங்கு, ரசம், காரக்குழம்பு இதெல்லாம் கொண்டு வச்சுருக்காங்க. கூட்டம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? கொட்டு 2 மணி நேரம் கஷ்டப்பட்டு ஹோட்டல் தேடினதுக்கு ஒருத்தன ஹோட்டல் வாத்துக்கறி வாத்துக்கறி குழம்பு அதுவும் அருமை. ஆக்சுவலாக ஹோட்டல் உள்ள சாப்பாடு வேற லெவலுங்க. ரைஸு, சாம்பார், காரக்குழம்பு, ரசம், மோர் மஸ்ட்டு ட்ரை. மிஸ் பண்ணிடாதீங்க. வாத்து குழம்பு ஒன்று கொடுத்தாங்க, வேற லெவலுங்க. இதாக இருக்குது. இதான் ஹோட்டலு. அது லாஸ்ட் இருக்க டோல்கேட்டு. ஹோட்டல் டக்கு தான் வச்சுருக்காங்க. ஹோட்டல் வாத்துக்கறி உணவகம். ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ நம்ம ஜேர்னியை நாமக்கல் டுவர்ட்ஸ் நாமக்கல் நம்ம திரும்பவும் கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஆத்தூர் சேலம் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்காங்க. இப்போது ஆத்தூர் ஊருக்குள்ளே போய் ராசிபுரம் பைபாஸை பிடிச்சி அங்கேருந்து ராசிபுரம் ஊருக்கு உள்ளே போகாமல் இன்னொரு பைபாஸ் கட் பண்ண சொன்னாங்க. அப்படி கட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் என்னமோ கம்மியாகும். அதில் ஒரு டோல்கேட்டும் மிச்சமாகும்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அந்த ரூட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். சேலம், விரகனூர், திருச்சி இதே போல சொல்லியிருக்காங்க. கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. பட் ஆனால் இருட்டிடுச்சு அப்படின்னா நம்ம போக வேண்டிய இடத்த தேடி கண்டுபிடிச்சி போகிறது கொஞ்சம் கஷ்டம். பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. இந்த ரோடில் அதிகமாக லாரி டிரான்ஸ்போர்ட் தாங்க. எதிரே ஒரு எஸ்சிடிசி பஸ் வருது. எங்கே போகுதுனாது? சென்னை. பாரு, இந்த காடை ஃபுல்லாக அழிக்கிறாங்க. இதில் என்ன மரம்? அது நிறைய மரங்கள் இருக்குது. எல்லாமே பட்டு போய் தாங்க நிற்கிது மரங்கள் ஃபுல்லாக. பாருங்க. இது என்ன மரம்? மழை கூட இல்லாமல் அப்படி இருக்கா என்னன்னு தெரியலங்க. பாருங்க, தேங்காய் லோடில் தாத்தா ஜம்முன்னு உட்காந்துருக்காப்புல.
சாப்பாடு சூப்பர்ல. எவ்வளோ பில்லு மொத்தம்? 700 720 220 எனக்கு கறியை 400 விளக்கட்டில் மயிறு 720 720 ஹோட்டலில் 3 பிரியாணி 300 ரூபாயில முடிச்சிருக்கலாம். மூடிட்டு வா, நல்லா இருக்குண்ணா. இன்னும் ஆத்தூருக்கு 16 கிலோமீட்டர் போனோம். நான் என்னோட லெஃப்ட் சைடில் காட்டுறேன், வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. செம்மையா இருக்கா? நிறைய பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்கிட்டே இருக்குங்க. வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு. அதே மாதிரி இந்த ரோட்ல நிறைய காலேஜ் ஸ்கூல்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு போல. ஒரு 10 அடிக்கு ஒரு ஸ்கூலு ஒரு காலேஜ் வந்துகிட்டே தான் இருக்கு. இங்க அடுத்த காலேஜ் பாவேந்தர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், காலேஜ் எஜுகேஷன், பாலிடெக்னிக், மெட்டீரியல் ஸ்கூலு வந்துக்கிட்டே இருக்குங்க. முன்னாடி ஏதோ தாகூர் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் இருந்தது, டீச்சர் ட்ரைனிங் காலேஜ் இருந்தது. இப்போ இது வந்து பாவேந்தர் காலேஜ். இந்த சைடு ஒரு காலேஜ் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஏதோ போர்டு வச்சிருக்காங்க. ஹோட்டலு ஃபுல்லாக காலேஜாக தான் இருக்கும் போல. அந்த ஹோட்டல் நீவி இங்கே கூட சாப்பிட்டுக்கலாம் போலையா. நம்ம எதிர்பார்த்த மாதிரி மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. காரோட கண்ணாடி ஃபுல்லாக மழை தண்ணீர், மழை துளிகள் விழ ஆரம்பித்து விட்டது. ஃபுல்லாக மழை துளி விழ ஆரம்பிச்சிச்சு. இந்த ஆத்தூர் போகிற வழியில் மலை மேலே ஒரு பெரிய கோவில் இருக்குங்க. பெரிய கோபுரத்தோட ஒரு கோவில் இருக்கு. அது என்ன கோவில் அப்படின்றது யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. சரியான கோவிலாக இருக்கு. பைக்கு போகிறதுக்கு கூட அதில் வழி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டெப்ஸ் இருக்கு, ப்ளஸ் வண்டி போகுது. அது என்ன கோவில் யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, திருமணம் ஒன்று எவ்வளோ காட்டுதுன்னு பாரு. அதே இது காட்டிச்சுன்னா எடுத்துட்டு ஓடிக்கிறோமா? அப்புறம் அது இங்கே உள்ளக்க நாங்கள் இறங்கி பின்னாடி எடுத்துட்டு வந்துடுறோம். இந்த மழை பெஞ்சிருக்கல. இங்கே பாருங்க, அடுத்த ஒரு ஸ்கூலு போங்கலையா, சரஸ்வதி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஒரு ஸ்கூலு. ஆஹா, நம்ம பைக் போகுதுடா. ஹிமாலயன் பறக்கிறான். வைப்பர் போட்டு விடு. என்னல தம்பி, இது யார் பிரேக் எடுக்காம இதில் ஓட்டிருக்காப்ப. இப்போ தானே எடுக்கல. இப்போ நீ போட்டு நல்ல வண்டியா வயிறு நான் போட்டு எடுத்து பேக் போட்டுருவேன். வைப்பரை போட்டு விடு. ஏரியா சூப்பராக இருக்குங்க. ரைட்டில் கட் பண்ண சொன்னாங்க, இது லெஃப்டில் கட் ஆகுது. நீ அப்புறம் இதில் போடு. இதுக்கு மேலே மேலே தள்ளி தான் தள்ளணும். ஜீரோவில் போயிட்டு வண்டி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 20 போகுது, 0 போகுதுன்றான். அதாவது ஆத்தூர் ஊருக்குள்ளே போகிற ரோடு எப்படி இருக்கு பாருங்க. 2 பக்கமே மரம் சூப்பராக இருக்குது. பஸ் எல்லாமே உள்ளே போய் தான் போகுது. ஆற்காடு போடல, நாமக்கல் போடல, விலை மாற்றி நாமக்கல் போடு. ரெட் சிக்னல் போட்டிருக்கான் தம்பி. இந்த ஏரியா டிராஃபிக் ஹெவியாக இருக்கும் பார்த்து. பைபாஸே பிடிச்சிக்கலாமா? என்னதுடா போட்டோ எடுக்கிறேன் வீடியோட சேனல் அரண்மனை, சரியான அரண்மனைங்க. வழி தெரியாம உள்ள சுற்றி தெரியுது. நம்மளுக்கு ஒரு அரண்மனை மாட்டுது. தெரியாத இடத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா லோக்கலில் பஸ்காரங்க நம்மளுக்கு என்னென்ன விளையாட்டு காட்டுவாங்க அப்படின்றதுக்கு எதிர ஒரு பஸ்காரன் ஆகிறான் பாருங்க. அவன் காரணம், அவன் வந்து சரியான உதாரணங்க. ஒரு 10 நிமிஷமாக அங்கேயே நிற்கிறாரு, வருவாருன்னு பார்த்தா வர முடியாது. வீட்டிலேருந்து ஆட்களை கூப்பிட்டு ஏற்றிட்டு வராப்ப. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். சேலம் பஸ் நிறைய போகுது. ஸோ பார்க்கலாம் இங்கேருந்து போகுதுன்னு பார்க்கலாம். இதாங்க ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டு. நிறைய போப்பாண்டி, இதான் ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டு. என்ன பஸ் ஸ்டாண்டு முட்டுச்சுன்னு தான் இருக்கு. Turn right, then the destination is on your left. நிறைய போப்பாண்டி.
இதாங்க ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டு. மொட்டை மட்டும் தான் தெரியும். ஆனால் ஆத்தூர் பஸ் ஸ்டாண்ட் அங்கே இருக்கு. சரி, இப்போ எங்கே போகுது? நேராக போட்டோம். நிறைய போட்டுமா? நேரே போட்டோம். இப்போ நாமக்கலுக்கு நம்ம நிறைய போகணும். 1.57 கிலோமீட்டர் போயிட்டு நம்ம வந்து அங்கே ராசிபுரம் பைபாஸை பிடிச்சிட்டு லெஃப்டில் எடுக்கணும். Make a U-turn, then turn. நல்லா இருக்கும், பார்த்து போ. ரூட் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாங்க. சுற்றி வர்றோம். ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே சுற்றி வர்றோம். எங்கே போகிறோம்னு தெரியல. ரூட் கிடைச்சுன்னா 20 கிலோமீட்டர் மிச்சம் தான், நமக்கு நல்லது தான். ஆமாம், ஒரு டோல்கேட் மிச்சம், 20 கிலோமீட்டர் மிச்சம். கேட்பாங்க சரியில்ல. கேட்டுக்கிறது நல்லதுன்னு தோணுது எனக்கு. இங்கே பாருங்க, அஹிம்சா மால். வண்டியில் அறியாங்க என்ன அது வீட்டு காவல் பழகலாம். ஏன் நிறைய வாத்துக்கறி கடைகள் இருக்குங்க. புறாக்கெல்லாம் அசால்ட்டாக கடையில் வந்து திறந்து வச்சுருக்காங்க. அது பாட்டுக்கு போயிட்டு மேய்ஞ்சிட்டு வருதுங்க அந்த ஏரியாவில். நண்பர்கள் யாராவது சேலம் ஆத்தூரில் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து ஒரு பெரிய லாங் வீடியோவாக தான் வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்து சரி, கோர்ட் எங்கே இருக்குன்னு பாரு. எங்கே இருக்கு? ஆத்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி. எவ்வளோ பிரைவேட் பஸ் இருக்கு பாருங்க. மூடிட்டு போ. எவ்வளோ ஆம்னி வேன்கள் நிற்கிது பாருங்க. டூரிஸ்ட் வேன்கள் எக்கச்சக்கமாக நிற்கிதுங்க. எல்லாம் கொல்லிமலைக்கு டூர் போனோம் அப்படின்னா இங்கேருந்து வாடகை பிடிச்சிக்கலாம் போல. கோர்ட் இந்த இருக்குப்பா. ஆமாடா, தாண்டி லெஃப்ட் தாண்டா போகணும். போங்கடா. அவங்க மேப் போட்டுருக்காங்க, கரெக்டாக கேட்டுங்க. இந்த மாதிரி மதிக்கடா. மூத்தவன் சொன்னா கேளுங்கடா. எதுக்கு மூத்தவன் கூட அனுப்புறாங்க? எதுக்கு இதுதான்? சரி, ரோட்ல போறோம். எதுக்கு பாரு, இந்த பஸ்ஸோட டிசைனை பாரு. எத்தனை வேகத்தினா டேய். அப்படிதான் இருக்கான். ஆத்தூர் வாழப்பாடி. வாழப்பாடியா? வாணியம்பாடியா? வாழப்பாடியா? வாழப்பாடி இந்த இருக்குப்பா. கோட்டை தாண்டி லெஃப்ட் பிரியுமாப்பா. தாண்டினா எதிரே லெஃப்ட் பிரியுது. 400 மீட்டர் இருக்குமா? ரொம்ப பாண்டி அண்ணன் சொல்றத மட்டும் கேளு. நாமக்கல் போயிடும். போ. ஐயா, ஆத்தூர் மக்களே, ஸ்பீட் பிரேக் கொஞ்சம் கம்மியாக வைங்க ஐயா. எவ்வளோ ஸ்பீட் போயிடல. ஆனால் ரோடு பாதி முக்கால்வாசி ரோடு இல்லை. ஆமாம், ஃபுல்லாக மண்ணு தான். சிங்கிள் ரோடு. போ. ஸோ ஆத்தூர் கோட்டை தாண்டோடனே லெஃப்ட் கட் பண்ணா இந்த பைபாஸ் நேரையே போனால் துறையூர் ஈரோடு போட்டிருக்கு. இதில் கொஞ்சம் ரயில்வே பாலம் ஒர்க் நடக்கும். அந்த பாலம் ஒர்க்கு நம்ம சரி பண்ணி போயிட்டு இருக்கோம். பரதேசி சரி பண்ணி 94 கிலோமீட்டர் இருந்துச்சு. இப்போ 77 தான் காட்டுது. துறையூர் 63, ஈரோடு 110 கிலோமீட்டர். இந்த ரயில்வே பாலம் ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்குனாங்க. அதை மட்டும் நம்ம சரி கட்டி அப்படியே போயிட்டோம் அப்படின்னா ஒரே ரோடு போயிட்டே இருக்கலாம். இந்த ஒர்க்கு இந்த பாலம் தான். இப்போ அந்த பாலம் தான் போய் சரி கட்டி போங்கப்பா. எப்படியா பாலத்து மேலே போக முடியாது. லெஃப்ட். ஆமாம், ஏண்டா எனக்கு தெரியாது தம்பி. லெஃப்ட்னா சர்வீஸ் ரோட ஒட்டி போகல, உள்ள போய் திரும்புது. ராசிபுரம் செல்லும் வழி கரெக்டாக போட்டுருக்காப்பா. நீ நேராக போயிடாத. இந்த லெஃப்ட் ஒன்று திரும்புது. இல்லை, இந்த லெஃப்ட் திரும்ப சொல்லியிருக்காங்களே. இந்த லெஃப்ட் திரும்ப சொல்லியிருக்காங்களே. என்ன சொல்றா? சொல்கிறேன். ஸோ இந்த சேலம் ஆத்தூரில் இந்த ரயில்வே பாலம் நடக்கிறதுனால ரோடு சிங்கிள் ரோடாக இருக்குங்க. ராசிபுரம் போகிறது இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போக வேண்டியா இருக்குது. ஒரு வண்டி வந்ததுன்னா அடுத்த வண்டி இங்கே லாக் ஆயிடணும். ஏன்னா சப்வே போகுது. சப்வேல லாரி வந்துச்சு. ரெட்டு அது ஃபுல்லாக ப்ளூ போட்டிருந்தான். இது ஃபுல்லாக ரெட்டு போடுறான். இங்கே தானே ஜாயினாக இருக்கும். இந்த வருதுலடா. இந்த ஒன்றும் இல்லை. போ பார்த்து தான் அதை கிளச்சு அந்த மாதிரி இருக்குன்னு. ஏன் இவ்வளோ நேரம் நான் கொஞ்சம் ரேஸ் பண்ணுறேன். ரேஸ் பண்ணுறாங்க. ஒரு டனல் உள்ள போகிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. அந்த சேலம் ஆத்தூர் டு ராசிபுரம் பைபாஸ். ஏன் ஒரே இதை ஏற்றிரு. ஸ்லோ பண்ணியே போ. கத்திப்போ ஏற்றிரு. வண்டி ஏறுமா ஏறாதா? ஊட்டி போறோம். ஊட்டி பிடிங்க. கொஞ்ச நேரத்துல ரூட்டை மாத்தி விட்டுருப்பான். அதுவும் அங்கதான் வருது. தம்பம்பட்டி ராசிபுரம் செல்லும் வழி.
இவங்க நம்ம சொல்ற ரூட்டுக்கு போகலன்னா இவங்க சரின்ட்டு போயிடுறாங்க. இல்ல அப்படி கிடையாது, வழி தெரியாத இடத்துல போர்டு எங்கெங்க இருக்கோ அதை பார்த்து போயிட்டு வச்சுக்கோங்க, அங்கிட்ட அங்கிட்டு நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம். செம்மையா என்ஜாய் பண்றாங்க எங்க பசங்க. ஒரு மலை தொடர் இருக்கு, மலை தொடருக்கு கீழே கிரிக்கெட் ஆடுறானுங்க, வேற லெவலில் என்ஜாய் பண்றானுங்க பயிலுங்க. என்ஜாய் பண்ணுங்க, ஊர்ல என்ஜாய் பண்ண தான் செய்வாங்க. ஏய் சிட்டா புரிய இப்படி இப்படி போடுங்க. இப்படி இப்படி போ. எப்படி போனோம்? இந்தா ஸ்ட்ரைட்டா ரைட்டாடு கேட்டா ஏய் பைபாஸ் ஏய் போயிடலாம்டா. வீடுலாம் செம்மையா இருக்குங்க. ஆமா, நம்ம ஒரு வீடு வாங்கிடுவோம். எப்படி இருக்கு பாருங்க ஏரியா. கால் வலிக்குது. நான் இருக்கட்டா? வீடியோ எடுத்து தரால. 1 மணி நேரமா ஆத்தூர் ஊருக்குள்ள சுத்துறோம், வழியை கண்டுபிடிக்க முடியல. வெறும் 30 கிலோமீட்டருக்கு ஆசைப்பட்டு இப்படி சுத்துறாங்களே. இந்த ஒரு அது அடியா இருந்தா வராம பாரு, சரிதா வேன்கார. 5 எக்காரணம் கொண்டோம் கூகுள் மேப் ஷார்ட்கட் ரூட் காட்டுதுன்னு போயிடாதீங்க, சுடுகாட்டுக்கு தான் போனோம். கேட்க 4 பேர் சுடுகாடு கேட்டுட்டா ஒருத்தி. ஆமா, கூகுள் மேப் பார்த்து சேரிக்குள்ள போய் ரோட்ல படுத்துக்கிற ரோட்டை பூ மேல பூரா அப்படியே ஏத்திட்டா. ஆமா ஆமா, பூரா பேர் மேல ஏத்தி இறக்கிட்டா. அவ்வளவுதான், ஒரே ரோடு போயிட்டே இருப்பா. 75 கிலோமீட்டர். அந்த 75 கிலோமீட்டர் வண்டி கட்டிருக்கா பாவீங்களா டேய். 42 கிலோமீட்டர்ல போயிட்டு கட் பண்ண சொல்றாங்க. ஸோ அது எதிரியா ஒரு மலை தெரியுது, அது என்ன மலைன்னு தெரியல, தெரிஞ்சா சொல்லுங்க. சரி படுத்து தூங்கு. இந்த மாதிரி போறதால பயமா இருக்கு. மயிறு நீ படுத்து தூங்கு. மயிறு தூங்குறாங்க. கீரை நியூட்ரல் வச்சுக்கோ. கீரை நியூட்ரல் வச்சுக்கோண்ணா. எல்லாரும் வண்டியை ஸ்கிப் பண்ணி பிரேக்லாம் கழிச்சிருக்கேன், அதனால ஒன்று. ஏற்கனவே வண்டி எல்போடு தம்பி. எல்போர்டு உங்களுக்கு அதெல்லாம் வச்சுருக்கு. எடுத்து ஓட்டுக்கணும், தெரியும் ஓட்ட மாட்டேங்குது. கார் ஓட்ட தெரியுமா அவருக்கு? நான் சொல்றேன்டா. எப்படி எப்படி இருக்கு ஏரி, எப்படி இருக்கு பாடுறா டே சேகரு, ஏரி எப்படி இருக்கு பாடுறா. கிடைக்குது, ஆனால் பத்திரிக்கை கொடுத்து கிளம்பிடும். செம்மையா இருக்குங்க வியூ. இங்க பாருங்க மக்களே, செம்ம வியூங்க. ஒவ்வொரு வயலையும் கல்லை வச்சு மறைச்சிருக்காங்க பாருங்க, சூப்பரா இருக்கு ஒவ்வொரு வயலும். பாக்கு மரங்கள் தான், பெரிய பெரிய பாக்கு மரங்கள். ஈரோடு 106 கிலோமீட்டர். பெரிய பெரிய பாக்கு மரங்கள், ஒரு சைடு பெரிய பெரிய பாக்கு மரங்கள், இன்னொரு சைடு பெரிய பெரிய கல்குவாரிகள். கல்குவாரிகளை பாருங்க, பெரிய பெரிய கல்குவாரிகள். ஏன்பா மலை உடச்சிருக்காங்கடா. நானும் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா, உடச்சிருக்காங்கடா. மலை ஜேசிபி வச்சு உடச்சிருக்காங்க பாரு. ஏய் மலையெல்லாம் உடைக்காதீங்கடா, படுவாவீங்களா, அழிஞ்சு போவீங்க. உடச்சிருக்காங்க பாரு. இந்த மலை தொடரை ஃபுல்லாக காலி பண்ணிடுவானுங்க. முடிஞ்சு. இங்கே பாருங்க கிரைசரா பாருங்க. அப்படியே வேடிக்கை பார்த்து புலம்பிட்டு போக வேண்டியதான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. கள்ளக்குறிச்சி, ஈரோடு, திருச்செங்கோடு, கள்ளக்குறிச்சி 2 பக்கமும் என்னிடம் தண்ணி நல்ல விவசாய காடுங்க. நல்ல மழை, சரியான மழை பெய்ஞ்சிருக்கு. 2 பக்கம் நல்ல விவசாய காடு. அந்த மலைக்கு மேல ஒருத்தர் ஒரு நாமம் போட்டுருக்காங்க பாருங்க. அந்த நாமத்தை தான் இந்த சைடு உள்ள மலைக்கெல்லாம் போட்டுருக்காங்க கல்குவாரிகள். எல்லா மலையும் காலி பண்ணிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. எவ்வளவு பெரிய மலை, அதை பயங்கரமா உடச்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு தெரியல. ராசிபுரம் 42 கிலோமீட்டரு, முசிறி 81 கிலோமீட்டரு, கோயம்புத்தூர் 200 கிலோமீட்டரு. கரெக்டான ரூட்டில் போய்கிட்டு இருக்கிறோம். பார்க்கலாம் நாமக்கலுக்கு எத்தனை மணிக்கு போய் சேருன்றதை பார்க்கலாம். துறையூர் ரைட்டில் போனோம், ராசிபுரமும் ரைட்டு, ராசிபுரம் ஸ்ட்ரைட்டு, நாமகிரிப்பேட்டையும் ஸ்ட்ரைட்டு. நம்ம ஸ்ட்ரைட் தானே? ஆமாம், ஸ்ட்ரைட்டாக திரும்பிடாத. போய்க்கினே இரு. பண்ணி தான் இல்லை போகணும். பேரிகார்டா இல்லை ரோடை மறைச்சிருக்காங்களா? நேராக தான் போட்டுருக்கான். பேரிகார்டு தான் அது.
லாரி கடை எப்படி வச்சிருக்கான், இதில் எப்படி பஸ்காரன் திரும்புவான்? சர்வீஸில் அவன் நாட்டில் போவோம். இவ்வளோ இடம் இருக்குது, திரும்ப முடியாத அளவுக்கு. ராசிபுரம் 41 கிலோமீட்டரு, திருச்செங்கோடு 77 கிலோமீட்டரு, ஈரோடு 99 கிலோமீட்டர். ஏங்க ஈரோடு அங்கே 100 கிலோமீட்டர் தாங்க போட்டுருந்தாங்க, இங்கே 99 கிலோமீட்டர் போட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் வந்துட்டாங்க. 10 கிலோமீட்டர்? ஆமாம். என்னையா போர்டு வைக்கிறீங்க, ஒன்றுமே புரியலையா? கோயம்புத்தூர் 199 கிலோமீட்டர், ஒன்றுமே புரியலைங்க, என்னத்தான் போர்டு வைக்கிறாங்கன்ட்டு. சரி, தூத்துக்குடியா இதுக்கோ போயிட்டு வந்தேன் சார். நேராக விட்றா முளைக்கல. தூத்துக்குடி போகும்போது பாம்பன் போகும்போது தெரியல. அப்படியே மழை இருக்கு, ஏறி நடந்து மழை காலம் 5 போய் கிடக்கு ஒரு மழை. இரு முதல்ல இதை முடி. நாமக்கல்ல உட்காந்துருக்கும் போது ஈரோடு லொக்கேஷன் கூட தெரியும். ஆமாம், ஈரோட்டில் உட்காந்து ஈரோட்டில் போய் உட்காந்து வரேன்னா உடுமலைப்பேட்டை லொக்கேஷனை கூட தெரியும். ஃபோன் பேசி அவங்ககிட்ட உடுமலைப்பேட்டைக்கு அவங்க மதிய கடை நீ பேசுறீங்க அவர்கிட்ட என்னைக்காவது? என்ன அவனுக்கு தெரியும்? ஃபோன்ல எல்லாம் பேசுவாங்க. வசந்தவாடி கோயில் வராங்க இந்த ஊருக்கு, அப்போ பார்த்து பேசுவாங்க. எப்படி ஒரு வாழ்க்கை போறீங்க, நல்ல விவசாயம், நல்ல விவசாய வாழ்க்கை. வாழ்க்கை என்னன்னா இல்லை இங்கே இருக்கிறவனுக்கு கஷ்டம்தான், ஆனால் படிச்சுட்டு வேலைக்கு போகிறவனோட நிலைமை என்னன்னு படித்தவனுக்கு தான் தெரியும். அப்போ எல்லாருக்கும் கஷ்டம்தான். சரி, இப்போ ஒரு ரோடு கட் ஆகுது, எங்கே ஒரு ரோடு கட் ஆகுது. உடனே நேரம் போடுவாங்க பெருமேட்டு போடுவாங்க. ஃபுல்லாக அந்த குச்சிக்கிழங்குன்னு சொல்கிற மரவள்ளி கிழங்கு தான் விவசாயம் பண்ணியிருக்காங்க. நல்ல மழை வந்து தூரிக்கிட்டே இருக்குது, நல்லா இருக்குது. ஏரியா வந்து சூப்பராக இருக்குங்க. வெயில் காலத்தில் வந்தால் கூட ஏரியா அப்படி இருக்கும் போல அருமையாக இருக்குது. நாட்டு கோழிகள் நிறைய இந்த பகுதிகளில் வளர்க்குறாங்க. பஸ்ஸுகளுமே சேலம் ஆத்தூருக்கு, அந்த ஆத்தூருக்கு வந்து நிறையா பேருந்துகள், ஈரோடு டு ஆத்தூர் வந்து போர்டு போட்டு போயிட்டே இருக்குது. நிறையா பேருந்துகள், ஒரு இடம் கூட ஃப்ரீயாக இல்லைங்க, எல்லாமே விவசாயம் பண்ணியிருக்காங்க. இங்கே வரும் இது கோவில் பின்னாடி பாருங்க, எல்லாமே விவசாய கிடங்க பாருங்க. ஏ அப்பா, அது வந்து ஒரு பெரிய கோழி பண்ணை வச்சுருக்காங்க. லாஸ்ட் இருக்கிறது கோழி பண்ணை. ரோடுமே 2 பக்கமும் மரங்கள் இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. வியூஸ் வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. பைக்கில் இந்த டைமில் போகணும்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த மாதம் ரோடு விரிவாக்கம் பண்ண போகிறாங்க. செம்மையாக இருக்குது. இந்த ரோடை விரிவாக்கம் பண்ணது, மரத்தை மட்டும் வெட்டிட்டாங்கன்னா போச்சு. இந்த ஏரியா மக்கள் ரோட்டை விரிவாக்கம் பண்ணுற மரத்தை வெட்டுறாங்கன்னா தயவு செஞ்சு தடுத்துருங்க, போராட்டம் பண்ணியாவது தடுத்துருங்க. எல்லாம் வரவனுக்கு போட்டு அப்புறம் மலைக்கு பாயிண்ட் ஆரம்பம் டிரைவர் ஸ்லோவாக பார்ப்போம். இல்லை என்ன ஊருன்னு தெரியல. சிங்கிலியான் கோம்பை, என்னடா கோம்பை ஊர் பேர் சிங்கிலியான் கோம்பைங்க. அது ஒரு வரலாற்று பேராதான் இருந்திருக்கும். மார்படன் பகுதி ஆக்சுவலாக கள்ளக்குறிச்சிக்கு நிறைய பஸ் இங்கேருந்து போகுதுங்க. சரியான இதெல்லாம் சரி கட்ட போதா பாரு. இடையில ரோடே இல்லை, எதுக்கு சும்மா நரவு மாதிரி ஒரு ரோடு போகுது, அவ்வளோதான். இன்னொரு 30 கிலோமீட்டர் இருக்குமாடா? 30 கிலோமீட்டர் இருக்குமா? என்ன கோரையாறு, மூலப்பள்ளிப்பட்டி, ஆர் புதுப்பட்டி, இதான் மலை மேலே ஏறுறது. தப்பா வரும்னு எனக்கு தோணுது.
எந்த மரம் இதான் எல்லாம் மலை மேலே இருக்கு. நாட்டு வீடு, நம்ம நாட்டு வீடு இருக்குல்ல, நம்ம நாட்டு வீடு இருக்குல்ல, அதோட தான். கோவை 180 கிலோமீட்டர். கோயம்புத்தூர் ஷார்ட்கட் வேற மாதிரி வரல, வீட்டு வராது. ஏன்னா இதை நான் பார்த்ததுக்கு டைரக்ட் பஸ் வருது கோயம்புத்தூருக்கு இது போகிறது. ஈரோடு வரைக்கும் போகுது, ஈரோடுக்கு அப்புறம் கோயம்புத்தூரோட கனெக்ட் ஆகும். அதை தாண்டா நான் சொல்கிறேன். நீ நம்ம கோயம்புத்தூர் ரிட்டர்ன் வரணும்னு வச்சுக்கேன், இப்படி வராது, ரூட்டுக்கு வராதுங்கிறேன். இப்படி வராது. எப்படி லாரி வருது, அது அருமைங்க. லாரி வருது, அதுக்குள்ள போய் நேராக போக வேண்டாம். சாய்விடி பஸ் இந்த மாதிரி கட்டினாலும் பரவாயில்ல, ஓப்பன் பிளேஸ். என்ன ஊர் பஸ் ஸ்டாண்டு? அதே கட்டாது சேகரே. ஆமா ஆமா, அதான் இதான் இது என்ன ஊருன்னு தெரியலங்க, தெரிஞ்சாங்க. நாமகிரிப்பேட்டை. இதில் போயிட்டு ஸ்ட்ரைட்டு 7.5 கிலோமீட்டர் ஒரே ரோடு தான். ஈரோடா? என்ன ஊரு? வீட்டை போடுறான், வீட்டை போடுறான். இவன் வேற ஏதோ ஊரை பிடிச்சிருக்காங்க. சரி, அவன் லொக்கேஷன் பண்ணு. அவன் லொக்கேஷன் ஆன் பண்ணிட்டா போஸ்டிங். நீ போ 7.5 கிலோமீட்டர் இந்த ரோடு தான் போட்டிருக்கு. அவன் வீட்டுக்கா? அவன் வீட்டுக்கு இல்லை, அது நான் நாமக்கல் போட்டதில் ஒன்று இந்த லொக்கேஷன் காட்டுற வீட்டுக்கு. லொக்கேஷன் ஆன். சரி, கரெக்டானு பார்த்து நவனி நீ வீடியோ எடுத்து வாங்கி 7.15 கிலோமீட்டர்ப்பா. அவன் வீடா? ஆமாம் ஆமாம், கரெக்டாக 7. அவனுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு 32 கிலோமீட்டர் இருக்கு. 25 கிலோமீட்டர் 39 நிமிஷம். 5:43 தான் நீ போவ. இது 6.5 கிலோமீட்டர் போயிட்டு ஒரு பெரிய நம்ம காட்டு. ஆக்சுவலா நம்மளுக்கு கரெக்டான இடங்கள் தெரிஞ்சா கூட நம்ம இந்த மாதிரி போக முடியாது. அடுத்து இந்த மாதிரி இடங்களுக்கு வருவோமான்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இப்போ என்ஜாய் பண்ணும்போதே நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ எவ்வளோ லென்த் வந்தாலும் பரவாயில்ல, நான் போஸ்ட் பண்ணிடுவேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி லொக்கேஷன் அடுத்து நினச்சா கூட, வாழ்க்கையில் நினச்சா கூட வர முடியாது. ஏன்னா தெரியாது எப்படி வரணும்னு தெரியாது. தம்பி கூட வர அதான் பயம், அதுதான் பயம். சேகர் எப்பவுமே கரெக்டா இருப்பான் எல்லாருமே. வெளுக்குறிச்சி ரோடு முகனூரா? என்னடா இது? நீ அவன் அனுப்புற லொகேஷன் ஓபன் பண்ணு. குருவாடா, இந்த ஊர் பேர் குருவாடாவா? கல்லாங்குத்து. கல்லாங்குத்து, கல் எடுத்து ஒரே குத்து. கல்லாங்குத்து ரோடு உள்ள போகுது, லெஃப்ட்ல போகுது, ரைட்ல. அதில் ஒரு ஊர் வந்து வெந்தபுடி. இதில் வெந்தபுடி இல்ல நீ எங்க சீனரிஸ் வேற லெவலுங்க. அப்பா டே, எப்படா வாழ்றீங்க இங்கெல்லாம்? ராஜ வாழ்க்கை வாழுவீங்க போலடா டே. ஐயா எங்கிட்டு போகிறது ராஜா வண்டி. நாமக்கல் 30 அப்போ நல்ல பெரிய ஊர் போடு. நாமக்கல் 30 கிலோமீட்டர். அது மாதிரி அப்படியே ஏறி போகுமா ரோட்டில்? வண்டி விட்டா போமா? அப்படியே ஒரே வண்டி அப்படி ஏத்தன உச்சியில் போய் நிற்கணும். இல்லை, இது தப்பான ரோடுன்னு எனக்கு தோணுது. பைபாஸில் போயிருக்கலாமான்னு தோணுது எனக்கு. நேரே போய் அங்கே தான் ரோடு கட்டாதுன்னு பார்க்கலாமான்னு தோணுது. உள்ளாண்டி காடு.
செம்ம லொகேஷன் தம்பி, வேற லெவல் ஏரியா. காரணம் நான் தான். பைக்கில் இப்படி வரணும்டா, இப்படி ஏரியாவுக்கு வரணும். பா இங்க பாருங்க மக்களே விவசாயத்தை. மலை இந்த பக்கம் இருக்கிற மாதிரி அந்த பக்கம் இருக்கும்போது அந்த பக்கம் உடச்சி வச்சுருப்பாங்களா? லவுட் ஸ்பீக்கர் போட்டு என்னம்மா ஏதாவது கட்டா இருக்கா பார்த்துக்க ரோடு. எந்த ஆள் வழிமா இப்போ நம்ம போட்டு வச்சிருக்கிறதா? பாருங்க புதுசு அந்த ஆமாப்பா வேற லெவலு. அது கரெக்டாக கூட 100 கிராம நாமக்கல் பக்கத்தில் போயிட்டோம். என்னமா மறுபடியும் இவ்வளவு கொடுக்காங்க. கட்டாகுதா கட்டாகுதா? அந்த ரோடுனால லெஃப்ட் ஒரே ரோடு தான், அதில் எங்கே கட் ஆகுது கேட்குறேன். நீ படிப்போம். ரெண்டு 3 கிலோமீட்டர் வாண்டோம், இப்பதான் 1 கிலோமீட்டர் வந்ததா காட்டுது. மயிறு 2-3 கிலோமீட்டர் வந்தா. சரி, மலை நடுவால காடு நம்ம சுற்றி பார்க்குறோம். கல்குறிச்சி குதிரை வரி எவ்வளோ பேச குதிரைன்னு காரணமாக சொல்லிக்கிறாங்க. குதிரை கோவில் அமைப்பு பாரு, கோயில் அமைப்பே வித்தியாசமா இருக்கு. படிக்க பார்க்காதா? சரி இதில் போகுது. ரைட் 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 ஒரே ரோடு தான். யாரையும் வராங்க, நம்ம தான் பார்க்குறாங்க. பழைய காலத்து கோயிலுங்க அங்கே பாருங்க. ஸ்ரீ கற்பூர நாதேஸ்வர ஆலயம். பழைய காலத்து கோயில். சன்னதியே வெளியே தான் இருக்கு. சன்னதியே வெளியே தான் இருக்கு. வண்டியில் ரைட் கட் ஆகுண்ணே ஒரு 700 மீட்டரில். ஆனால் காய் ஒன்றும் பெருவட்டாவே இல்லை, தேங்காய் எல்லாமே தூங்கி போயினால கிடைக்குது. தேங்காய் நீங்கள் எடுத்து போவாங்கன்னு நினைக்கிறேன். சார் இங்கே பாரு, நேர் வியூவை பாரு. பாரு தம்பி, கண்டென்ட் எப்படி அந்த ஊருக்குள்ள திரும்பிச்சு பார்த்தியா ரோடு? நேரம் வந்த ரோடு லெஃப்ட் திரும்பணுமா? அப்ப அந்த கோயிலுக்கு உட்காந்துருச்சு பாரு பெருசுல, அது கையை கட்டி கரெக்டா பிரிச்சிங்க பார்த்தியா? என்னன்னு இந்த போது எப்படி வீடியோ எடுத்துக்கலாம் போறாங்க அப்படிங்கிற மாதிரி பெருசு ஒன்று கையை காட்டி பேசிச்சு. ஹில்ஸை ஒட்டி வண்டி ஓட்டினா இது ஒரு பெரிய தொல்லை. நைட் நேரத்தில் அதுவும் சுத்தமாக தெரியாது. ஏரியே போகும் வண்டி. மழை இருக்குதா? எப்படி நாமக்கல் ஸ்ட்ரைட்டு போப்போ இந்த இதில் போப்போ நேராக போ, நேராக போ. இதில் திருப்போம். இதா 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 இல்லையா? ரைட்டா லெஃப்டா? ஸ்ட்ரைட்டா போச்சுனா நாமக்கல் இல்லை இல்லை. இதா திரும்ப பாருங்க, திரும்ப மலை மேலே மிஸ்ட்டை பாருங்க. வேற லெவல் சீனிக் வியூங்க. எந்த ரூட்டில் வந்து எப்படி ஏறிக்கலாம் தெரியாது, பட் ஆனால் வேற லெவல் சீனிக் ரூட்டு. நாளைக்கு எப்படிமா? நாளே கம்மியாக தான் இருக்கும், ரேட்டு கூடாது. இன்னைக்கு இருக்கிறதோட நாளைக்கு டாப்ல போகும். கரூர் 61 கிலோமீட்டரு, பேலுக்குறிச்சி 300 மீட்ரு. கரூர் அப்போ இருக்கிறதால மிஸ்ட்டு பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் மேகத்துக்கும் மலைக்கும் அப்படியே மூடிடுச்சுங்க. எப்படி இருக்கு பாருங்க, ஏதோ ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்கு. ஆனால் இது வந்து நாமக்கல் போகிற வழி. நாமக்கல்
ஒரு 10 நிமிஷம் தான். அப்பா கம்பத்தாட்டார ஆண்டி நம்மளே மலை மேல தானே போய்கிட்டு இருக்கோம். ஆமா நான் தான் மதியத்தை தான் சொல்லிட்டு ஐயோ அத்தா கீழே மாறு. நீ மூடிக்கிட்டு வா. வேறு ஆக்சுவலா நாங்களே மலை மேல தாங்க போய்கிட்டு இருக்கோம். எம்மா வரல ஆ? அவர் வீட்டுக்கு வரல. ஏய் அப்பா கொஞ்சம் பார்த்துப்பா சாமி. நீ கீழ்ஸ் ஊட்டி ஊட்டி ஃபுல்லா போய் வளர்த்து பாண்டி நீ மூடிட்டு வா. ஏற்கனவே இங்க ஆத்தாடி கொல்லி ஹில்ஸ் 34 கிலோமீட்டர். பாண்டி மலை மேல ஏறிட்டா. கொல்லிமலை 34 கொல்லி ஹில்ஸ் 34 கிலோமீட்டர். ஸ்லோவே போடி. ஒரு செகண்ட் அங்கிருந்து கீழே பார்க்கும்போது மிரண்டு அந்த இல்லையே வண்டி வாங்க உள்ள ஒன்று கோயில் இருக்கு பாரு. பார்க்க காட்டுக்குள்ள இந்த மாதிரி இருக்கு. நடப்பாதையோட நடந்தேன். இந்த மாதிரி மலை மேலாம் கோட்டை கட்டுவாங்கல்ல, இப்படி பனிப்படம்னா கோட்டையில இருந்து பார்த்தா ஒண்ணுமே தெரியாதுடா. புதிய இடம் வச்சிருக்கிறவனுக்கு தான் வாழ்க்கை போல இருக்கும். இந்த மலை எவ்வளோ பச்சை பசங்க இருக்கு பாருங்க. நம்ம மேரிடா இல்ல இவங்க இருக்கிற மலை பிரதேசமே கிடையாதுன்னாங்க. சேகரே நீ கரெக்டாக தான் எடுத்திருக்கியா சேகரே? கிலோமீட்டர் கட்டா கட்டதா மறுபடியும் 5 கிலோமீட்டர் கரெக்டாக. கிலோமீட்டர் கரெக்டாக தான் இருக்கு. வழி தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கான். ஒரு என்னத்த சொல்றேன் ஒன்றும் புரியல. ஒரு டீக்கரை கூட காணோம். ஆனா எல்லாமே இந்த ஓட தான் தம்பி இருக்கு. லயனா பனை மரங்களுங்க. ஆனா சூப்பரா பனை மரங்கள் வச்சிருக்காங்க. திரும்பவும் மலை மேல தான் ஏறுற மாதிரி தோணுது. பார்த்துக்கோ முனியா இன்னைக்கு லீவ் வாங்கினதுக்கு தூக்கி போட்டு வந்துருக்கலாம். லீவா அன்னைக்கு அவனுக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சு அவ்வளோனுங்க பசங்க. ஆனால் படிப்பு வேலைன்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது எல்லாத்தையும் விட்டுறானுங்க. அவங்களுக்கு அது வேற உலகமா தெரியுது இங்கேருந்து போகிறதுக்கு. இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு சின்ன வில்லேஜில் இருக்கும். ஒரு வீடு அமைப்பு பாருங்களேன். கல்லுகள் எப்படி வச்சு கட்டியிருக்காங்க பாருங்கள். இது ஒரு சின்ன ரோடு. இந்த ரோடு எங்கே போகுதுன்னு தெரியாது. இதை சுற்றி மலைகள். இந்த வீட்டை பாருங்கள், கல்கரை வச்சே கட்டியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கல். இந்த வீடை பாருங்கள், இதுவுமே கல். அந்த வீட்டு உள்ளே போய் காட்டுறோம் பாருங்கள். இந்த வீட்டு தான் வந்திருக்கேன் நாங்கள். வீடு உள்ளே போய் காட்டுறாங்க பாருங்கள். பழைய காலத்து கல்லை போட்டு கட்டியிருக்காங்களா? வீடு சூப்பராக இருக்கா? கதவு பாருங்கள், பழைய காலத்து கதவுகள். உள்ளே போனோம் அப்படின்னா தாராளமாக இடம், ஃபுல்லாக தாராளமாக இடம். இதெல்லாம் ஒரே கல், இதெல்லாம் ஒரு கல். செடிகள், செடி வச்சுருக்காங்க. அங்கே வந்து அந்த விவசாய பொருள் வைக்கிற இடம், அங்கே பார்க்கிங்கு, உள்ள வீடு.